ப்ரோ கபடி லீக் சீசன் 12 1% சான்ஸ் 100% மாத்தி பிளே ஆஃபுக்குள்ள என்ட்ரி ஆயிருந்தாங்க பட்னா பைரட்ஸ். ஐபிஎல்ல எப்படி ஆர்சிபியும் இங்க பட்னா பைரட்ஸோட சம்பவம் அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. பட்னா பைரட்ஸ்ல என்ன திடீர் மாற்றம் ஏற்பட்டுச்சு, அனுப்குமார் ரிலீஸ் ஆகி வெளியே போனதுதான் இதுக்கு காரணமா, புது கோச் அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாரு, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுக்காக பட்னா பைரட்ஸோட ஸ்பெஷல் வீடியோ தான் இது. லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, பட்னா பைரட்ஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சில டீம்ல பட்னா பைரட்ஸும் ஒன்னு. பட் சீசன் 11 இருந்த அளவுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இங்க இல்லங்கிறதா உண்மை. இன்ஃபேக்ட் சீசன் 11 இவங்க மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பிகாஸ் ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், எல்லாருமே புது பிளேயர்ஸ், சுபம் தேவை தவிர அண்ட் நரேந்தர் ஒரு டிஃப்ரெண்டான புது கோச். இவங்களை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தப்போ பொசுக்குன்னு பார்த்தா அடின்னு அடிச்சு ஃபைனல்ல வந்து நின்ட்டாங்க. அப்பயே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதுக்கப்புறமா திடீர்னு தேவங்க அங்கிருந்து வெளியே போக சுபம் அவங்க ரிலீஸ் பண்ண, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு அந்த டீமை சுத்தியே. அண்ட் தென் தீபக் ராத்தி அண்ட் கூடவே அன்கித் ஜக்லான் மாதிரியான பிளேயர்ஸும் வெளியே வந்தாங்க. கோச் நரேந்தர் சீசன் முடிஞ்ச உடனே ஜெய்ப்பூர்ல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், பட்னா திரும்பவும் பழைய ஃபார்முக்கு போயிட்டாங்க, அதாவது சொதப்ப போயிட்டாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணோம். பட் ஆக்ஷன்ல போயிட்டு ஒரு சில பழைய பிளேயர்ஸை தூக்கிட்டு வந்தாங்க அண்ட் கோச்சா அனுப்குமார் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஓகே, பட்னா பைரட்ஸ் இஸ் பேக் அப்படிங்கிறதுக்கான ஒரு மொமெண்ட் திரும்பவும் சொல்ற மாதிரி ஆரம்பிச்சது. சரி, இப்படி இருக்கிற பட்னா பைரட்ஸ் சீசன் 12 எப்படி ஆட போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ பட்னா பைரட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு. அந்த டீம் ஃபுல்லாவே அயனை பேஸ் பண்ணி அயனை நம்பி மட்டுமே இருக்கிற மாதிரி மாறப்பட்டது. முக்கியமா மணிந்தர் சிங் மாதிரியான பிளேயர்ஸை நம்பி எடுத்தும், அனுப்குமார் அவரை நம்பி எடுத்துமே அவரால் பெருசா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத கொடுக்க முடியலங்கிறது தான் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு பட்னா பைரட்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அவர் மட்டும் கிடையாது, அயனுமே ஃபுல் ஃபார்ம்ல கிடையாது. அப்பப்போ வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் பெருசா அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. சுதாகர் ரொம்ப லேட்டா தான் கேம்புக்கு ஜாயின் பண்ணதுனால அவரையும் அவங்களால ரைடிங்ல ஆட வைக்க முடியல. யங்ஸ்டர்ஸ் ஒரு சிலர் இருந்தாலும் அவங்கள ட்ரை பண்றதுலயும் சில சிக்கல்கள் இருக்க தான் செஞ்சது. அவங்க ட்ரை பண்ணா அவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியாம மணிந்தர் சிங், அயன் லோட்சப் இவங்களுக்கு திரும்ப திரும்ப வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் டிஃபென்ஸ் அதுக்கு மேல பெருசா சொதப்பிட்டு இருந்துச்சு. லீடிங்லயாச்சும் அப்பப்போ அயன் அப்பப்போ மணிந்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பி எடுத்த தீபக் சிங் ராத்தி ரைட் கவர் ஒண்ணுமே பண்ணல, சுத்தமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம போயிட்டாரு. அண்ட் கூடவே லெஃப்ட் கவர் சங்கேஷ் சாவந்தும் பெருசா சப்போர்ட் பண்ண முடியல. லெஃப்ட் கார்னர், அதாவது ப்ரோ கபடி லீக் வரலாற்றிலே அதிக தொகைக்கு போன அதாவது ஒரு டிஃபெண்டர், பட் அவரோட பர்ஃபார்மன்ஸும் கேப்டனும் அவர் தான் கூட, அன்கித் ஜக்லான் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. இது எல்லாமே பட்னா பைரட்ஸை கொண்டு போய் பாதாளத்துல அதாவது டேபிளோட கடைசியில தள்ளி விட்டுருச்சு. ஏன்னா டிஃபென்ஸ் நம்பி எடுத்த டிஃபென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சுத்தமா கொடுக்க மாட்டாங்கிறத விட கொடுக்கல. சோம்பேறிலாம் வந்து என்ன பண்றாரு, எங்க போயிட்டாரு இதுவுமே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலலாம் இந்த டிஃபென்ஸ் யூனிட் வேலைக்கே ஆகாதுங்கிற மாதிரி முடிவு பண்ணி இந்த டீம் அவ்வளவுதாங்கிற மாதிரியான தாட்லாம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டிஃபென்ஸ்ல ஆவரேஜ் டேக்கிள்ஸ் பெர் மேட்ச் வந்து 8 கூட இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருந்தாங்க. டேக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் ரேட்டுங்கிறது 35% அவ்வளவுதான் அவங்க கிட்ட இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான டிஃபென்ஸ் யூனிட்டா இருந்தாங்க இந்த பட்னா பைரட்ஸ். பேப்பர் வைஸா நல்ல டிஃபென்ஸ் யூனிட் தான், பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸா பெருசா சொதப்பி இருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ ரைடிங்கும் சொதப்ப எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு இருந்தாங்க பட்னா பைரட்ஸ். ஒரு பக்கம் அயன் மட்டும் தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு, பட் டீம் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டே இருந்துச்சு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டாப் 3 ரைடர்ஸ் வந்து பெங்கால் வாரியர்ஸோட தேபக் தலால், பட்னா பைரட்ஸோட அயன், தமிழ் தலைவாஸோட அர்ஜுன் தேஷ்வால் 3 டீமுமே எலிமினேட்டட். ஸோ சிங்கிள் பிளேயர்ஸா பர்ஃபார்மன்ஸ் பண்ணா டீம் விளங்காதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நான் யாரையும் குத்தம்லாம் சொல்ல, இருக்கிற ஸ்டார்ட் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ பட்னா பைரட்ஸுக்கு இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா சொதப்பல் ஏற்பட அதுக்கப்புறமா அனுப்குமாரால இதை மேனேஜ் பண்ணவும் முடியாம போகுது. டேபிள்ல 12th பிளேஸ்ல மட்டுமே தான் அவங்களால கண்டினியூ பண்ண முடியுது. ஸோ அப்பவே நம்ம எல்லாருமே முடிவு பண்ணது என்னன்னா பட்னா பைரட்ஸ் தான் எலிமினேட் ஆக போறாங்க ஃபர்ஸ்ட் டீமானு. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துல நான் வீடியோவே போட்டேன், பட்னா பைரட்ஸால இதுக்கப்புறமா வந்து 18 புள்ளிகள்லாம் எடுக்க முடியாது, அவங்களால 16 தான் எடுக்க முடியும். ஸோ அவங்களால குவாலிஃபை ஆக முடியாதுங்கிறத நான் வந்து வீடியோவாவே போட்டிருந்தேன். பட்னா பைரட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டீம் எலிமினேட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் தான் ஒரு மேஜிக் நடந்துச்சு. பட்னா பைரட்ஸ் மட்டும் கிடையாது, நாங்களும் ரொம்ப மோசமா தான் ஆடுவோம்னு சொல்லிட்டு யூபி யோதாஸ், குஜராத் ஜெயண்ட்ஸ், தமிழ் தலைவாஸ், பெங்கால் வாரியர்ஸ்
எல்லாரும் போட்டி பட்னா பைரட்ஸை விட மோசமா ஆடினாங்க. அதாவது PKL சீசன் 12 இருக்கிறது ஒரு புது ஃபார்மேட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் பிளே இன் போட்டிகள்லாம் இருக்கு. ஸோ 18 போட்டிகள் மட்டும்தான் இருக்கு. ஒரு போட்டி வின் பண்ணா 2 புள்ளிகள் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ இந்த கட் ஆஃப் மார்க், அதாவது டாப் 8க்குள்ள போறதுக்கான கட் ஆஃப் மார்க் என்னங்கிறது நமக்கு தெரியாம இருந்துச்சு. அப்ராக்சிமேட்டா நம்ம 18 வச்சிருந்தோம். பட் இவங்களால 18 ரீச் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் நான் இவங்களால குவாலிஃபை ஆக முடியாதுன்னு வீடியோவே போட்டிருந்தேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொன்னதுமே அதுவாக தான் இருந்துச்சு. பட் இப்போ 16 புள்ளிகள் எடுத்த டீம்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவே குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் 16ங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம். அப்படி பாக்குறப்போ டேபிள்ல 4வது லீகோட பாதி நாட்கள் வரைக்கும் டேபிள்ல கடைசி பிளேஸ்ல இருந்த பட்னா பைரட்ஸ் டீம் கடைசியா 5 போட்டிகளையும் தொடர்ந்து வின் பண்ணி வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம இப்போதைக்கு 7th பிளேஸ் டேபிள பிடிச்சி குவாலிஃபையும் ஆயிட்டாங்க டாப் 8க்கு. பிளே இன் போட்டி இன்னைக்கு 25 அக்டோபர் அன்னைக்கு ஆட போறாங்க. என்ன மேஜிக் நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வின் பண்ண போட்டிகள் எல்லாம் சொல்லிடுறேன். அவங்க எங்க இருந்து அந்த ஸ்ட்ரீக் ஆரம்பிச்சாங்க நான் சொல்றேன். ஸோ பெங்களூர் புல்ஸுக்கு எதிராக 32க்கு 32 சொல்லி டைப் பண்றாங்க. அதுக்கப்புறமா 6க்கு 5 சொல்லிட்டு அந்த டை பிரேக்கர்ல வின் பண்றாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு லக் இருந்துச்சு. என்னன்னா அன்கி ஜெகலான் வந்து லைனை கிராஸ் பண்ணிருப்பாரு, ரெஃப்ரீஸ் பார்க்காம அதை வந்து விட்டுருப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட் மிஸ்டேக்கா வந்து பட்னாவுக்கு போயிருக்கும், அதனால வின் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி நம்ம பேசக்கூட இல்லை, நான் பட் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பட்னா வந்து பெங்கால் வாரியர்ஸுக்கு எதிராக 51க்கு 49 சொல்லி வின் பண்ணுவாங்க. 2 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணியிருந்தாலும் ஒரு பெரிய ஸ்கோர். அதுக்கப்புறமா புனரி பல்டன் மாதிரியான டேபிள் டாப்பர்ஸை 27க்கு 38 டாமினேட் பண்ணதா இருக்கட்டும். டேபிள்ல 2வது இடத்துல இருக்கிற டபான் அலி கேசி டீமுக்கு 26 பாயிண்ட் மட்டுமே கொடுத்து 61 புள்ளிகள்ல வின் பண்ணதா இருக்கட்டும். எஸ், புனரி பல்டன் அண்ட் டெல்லி 2 பேருமே அவங்களோட 2வது டீமை தான் அனுப்பியிருந்தாங்க. பட் இருந்தாலும் வின் பண்ணாங்க பட்னா பைரட்ஸ். அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. கடைசியா வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 33க்கு 18 சொல்லிட்டு துவம்சம் பண்ணது மட்டும் இல்லாம டேபிள்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா 7வது இடத்தை பிடிச்சி குவாலிஃபை ஆயிட்டாங்க. இங்க கண்டிப்பா நம்ம பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டியது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா வந்திருக்கிற ஒரு கோச் ரந்தீப் தலால். ஆல்ரெடி அனூப் குமார் அண்ட் பிரசாந்த் குமார் ராய் காம்போ இருந்தாங்க. அவங்கள அனூப் குமார் தூக்கி வெளியே ஸ்ட்ரைட்டா போடாம ரந்தீப் தலால் டிஃபென்ஸ் கோச்சா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அனூப் குமார் மெதுவா வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அபிஷியல் நோட்டீஸ் கூட கொடுக்காம. அண்ட் தென் ரந்தீப் தலால்ங்கிற ஒரு கோச்சை ஹெட் கோச்சா மாத்துறாங்க. அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இங்க ஒர்க் ஆகுது. பட்னா பைரட்ஸ் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் பிரசாந்த் குமார் ராயோட ரைடிங் யூனிட் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா அவர் வந்து ரைடிங் கோச்சா தான் இருந்தாரு. பிரசாந்த் குமார் ராயோட ரைடிங் யூனிட் நல்லாவே பண்ணிட்டு இருக்க சமயத்துல பலப்படுத்த தான் இந்த பக்கம் ரந்தீப் தலால் ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்மி டீம் கோச்சை கொண்டு வராங்க. அவர் மேல வரும்போதே கிரிட்டிசைசம் இருந்துச்சு. என்னன்னா அவர் வந்து நிறைய காசு வாங்கிட்டு தான் பிளேயர்ஸவே ப்ளே பண்ண வைப்பாருங்கிற மாதிரியான கிரிட்டிசைசம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ற மாதிரி அவர் கொண்டு வந்த ஒரு சில முடிவுகள்ங்கிறது ரொம்ப சூப்பரா ஒர்க்கா இருந்துச்சு. முக்கியமா நவ்தீப் ஆட வச்சதா இருக்கட்டும் ரைட் கார்னருக்கு, அது வந்து அனுப்புமா இருக்கிறப்பவே கொஞ்சம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவர் ரொம்ப சூப்பராகவே பெட்டராகவே யூஸ் பண்ணாரு ரந்தீப் தலால் வந்து இந்த நவ்தீப்பை. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. கூடவே ஒரு சில மேட்ச்லாம் அன்கித் ஜெக்லான் அண்ட் கூடவே தீபக் ராத்தி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வெளியே உட்கார வச்சுட்டு ஆஷிஷ் பிர்வால் அண்ட் வைபவ் கார்ஜே மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஆட வச்சாரு. அதெல்லாம் வந்து அல்டிமேட்டு. ஏன்னா வைபவ் கார்ஜேவை வந்து சைன் பண்ணி எடுத்து தீபக்கு பதிலாக ஆட வச்சாங்க. ஏன்னா தீபக் தான் அந்த சீசன் ஃபுல்லாக ஆடுவார் நம்பி அவர் ஆட வச்சுட்டு இருந்தப்போ அவரை தூக்கிட்டு வைபவ் கார்ஜே ஆட வச்சதெல்லாம் அல்டிமேட் பிளான். அதே வைபவ் கார்ஜேவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. சங்கேஷ் சாவந்துக்கு பதிலாக பாலாஜி டி ஆட வச்சிருந்தாங்க. அந்த ஒரு சேஞ்சுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சங்கேஷ் சாவந்தால பெருசா எதுவுமே பண்ண முடியல, அவரால் அசிஸ்ட் கூட பண்ண முடியலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரந்தீப் தலால் என்ன பண்ணாருன்னா பாலாஜி டி ஆட வச்சாரு. அனுப் குமாரும் ட்ரை பண்ணாரு. பட் பாலாஜி டி நல்லா கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஆட வச்சாரு. யாருன்னா ரந்தீப் தலால் தான். பாலாஜி டி செம்மையா அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர். இன்ஃபேக்ட் அவர் ஆடின சீசன்கள்ல அவர் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் பாயிண்ட்ஸ் எடுக்கலனாலும் அசிஸ்ட் அவரோட பேர் ரொம்ப பெருசா இருக்கும். அது சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு இந்த சீசனுமே. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்கித் ஒரு சில போட்டிகள் வெளியே உட்கார வச்சு திரும்பமா உள்ள கொண்டு வந்தது. அன்கித் அண்ட் நவ்தீப் காம்போவை பில்ட் பண்ணதா இருக்கட்டும். வைபவ் கார்ஜே அண்ட் பாலாஜி டி காம்போவை பில்ட் அண்ட் தென் வைபவ் கார்ஜேவை வெளியே எடுத்துட்டு திரும்பவும் தீபக கொண்டு வந்து தீபக் அண்ட் பாலாஜி டியோட கவர் காம்போவை பில்ட் பண்ணதா இருக்கட்டும். இந்த மாதிரி டிஃபென்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுத்தி ஒரு மாதிரி அந்த டிஃபென்ஸை செட் பண்ண வச்சிட்டாரு ரந்தீப் தலால். அந்த ஒரு சேஞ்ச் நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கடைசி மேட்ச் அகைன்ஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங் செவன்ல இருக்க வேண்டியவங்க எல்லாரையும் சப்ஸ்டியூட்ல வச்சுட்டு சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் மட்டும் தான் ஆட வச்சிருப்பாரு. மேபி அவர் வெளியே போற சிச்சுவேஷன்ல இல்ல வெளியே போற மைண்ட் செட்ல வந்தாரா இல்லையோன்னு தெரியல. அதுக்கப்புறமா குஜராத் தோற்றதுக்கு அப்புறமா நீங்க இதுக்கப்புறம் நாம தானாங்கிற மாதிரி சப்ஸ்டியூட்ல இருந்த 7 பேரையும், அதாவது மெயின் 7 அங்கதான் இருந்துச்சு, அவங்கள அப்படியே திருப்பி உடனே 7 பேரையும் சப்ஸ்டியூட் பண்ணாரு. எனக்கு அங்கேயே ஷாக் ஆச்சு. கேப்டன் அயனை தவிர மற்றவங்க எல்லாரையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாரு. ஸோ அங்கே அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் கொஞ்சம் ஜெய்ப்பூரை வந்து அங்கேயே உடச்சி விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி ரந்தீப் தலால் வந்து டீமை வந்து மேலே கொண்டு வந்துட்டாரு. ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இந்த டீம் வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 5 போட்டிகளை வின் பண்ணி முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த 1% சான்ஸ் தான் உங்களுக்கு இருந்துச்சு பிளே ஆஃப் போகிறதுக்கு. அதை 100% மாற்றி இப்போதைக்கு பிளே ஆஃப்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வேற லெவல் கம்பேக்கு, பெஸ்ட்
பெஸ்ட் கம்பேக்னு கூட சொல்லலாம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பேக்கா இந்த பட்னா பைரட்ஸோட கம்பேக் தான் இருக்கு. அது கண்டிப்பா ரந்தீப் தலால் அண்ட் பிரசாந்த் குமார் ஆகிக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். கூடவே அயன் மாதிரியான பிளேயர்ஸ் கடைசி வரைக்கும் டீமை விட்டு கொடுக்காம இருந்தது நல்லா இருந்துச்சு. இப்போதைக்கு என்னோட முடிச்சுங்க கைஸ். பை பை, தேங்க்யூ.